மோஷன் இறுக்கமா இருக்கா உங்களுக்கு? டைட்டா போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? ஒரு நாளைக்கு 2, 3 தடவை போணும் போல இருக்கு. அதுவும் டைட்டா இருக்கிற மாரி இருக்கு. சில நேரங்கள்ல இந்த சிரமம் வந்து அதாவது மோஷன் இறுக்கமா இருக்கிற சிரமம் அதிகரிக்கும்போது, சிலருக்கு வந்து மோஷன்ல பிளட் போற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாரி சிரமங்கள்லாம் உங்களுக்கு இருக்குன்னா, வீட்ல எப்படி ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட்ல ட்ரீட் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். லொகேஷன இவங்க எப்படி எல் ஷேப்ல வச்சிருக்காங்களோ, இதே பொசிஷன்ல வச்சுக்கோங்க. லொகேஷன் கொஞ்சம் இப்படி அப்படி மாறுச்சுன்னு சொன்னா, அந்த க்ரீஸ் அதாவது அந்த பாயிண்டோட லொகேஷன் மாறிடும். ஸோ எக்ஸாக்டா அந்த லொகேஷன் அதாவது எல் ஷேப்ல வச்சுட்டு ஒரு ஒரு க்ரீஸ் அதாவது ஒரு மடிப்பு அந்த இடத்துல முடியும். அந்த மடிப்போட முடிவு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. எக்ஸாக்டா இங்க இருக்கு அந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து ஒரு சதைப்பற்று இருக்கிற இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க டீப்பாவே ஒரு பெனோட டிப் வச்சுட்டு ப்ரெஷர்ஸ் கொடுக்கலாம். ஒரு ப்ரெஷருங்கிறது 5 to 10 செகண்ட்ஸ். அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 5 to 10 டைம்ஸ் வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணி பிடிக்கலாம். இந்த ப்ரெஷர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். 3 டேஸ்ல நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். தேவைப்பட்டா கண்டினியூ பண்ணுங்க ஃபர்தரா.